அடர்ந்த காட்டின் நடுவில் அந்த அழகான நதியின் கரையில் எலிகள் கூட்டம் ஒன்று வலை அமைத்து வசித்து வந்தது. அன்று ஒரு நாள் மாலை பொழுதினில் அந்த ஆற்றில் தண்ணீர் அருந்த காட்டில் உள்ள யானைகள் கூட்டம் ஒன்று அந்த வழியாக வந்தது. பொல்லாத யானைகள் வரும்போது எதிரில் உள்ள விலங்குகள் மற்றும் வீடுகளை பற்றி கவலை கொள்ளாமல் மிதித்து தள்ளிவிட்டு முன்னேறி சென்றன. யானைகளும் தினமும் அந்த வழியாக வருவதை வாடிக்கையாக கொண்டன. இதனால் அந்த எலிகள் கூட்டமானது மிகவும் கவலை கொண்டன. அவை தினமும் எண்ணிக்கையில் குறைந்து கொண்டே சென்றன. இதனால் எலிகளின் தலைவன் ஆழ்ந்த கவலை கொண்டு யானைகளிடம் சென்று பேசலாம் என முடிவு செய்தது. யார் யானைகளிடம் சென்று பேச முடியும் என அனைத்து எலிகளும் பயந்தன. முடிவாக எலிகளின் தலைவன்தானே அதனை செய்வது என முடிவெடுத்து தனது எலி நண்பர்களுடன் யானை வரும் வழியை மறைத்து நின்றது. என்ன எலியாரே, புத்தி ஏதும் மாறிவிட்டதா? தைரியமாக எங்கள் கூட்டத்தின் முன்னால் வந்து நிற்கிறாய். மன்னிக்கவும் யானை நண்பர்களே, நீங்கள் தினமும் இந்த வழியாக செல்லும்போது நாங்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறோம். நீங்கள் கொஞ்சம் கீழே பார்த்து கவனமாக செல்ல வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம். உனக்கு என்ன தைரியம்? எங்களையே பார்த்து போக சொல்கிறாயா? மிகவும் ஆத்திரமும் கோபமும் கொண்ட பொல்லாத யானைகள் எலிகளின் வலைகளை மேலும் உடைத்து சேதப்படுத்திவிட்டு சென்றன. இதில் பல எலிகள் யானைகள் காலில் சிக்கி இறந்தன. எலிகளின் தலைவன் என்ன செய்வது என தெரியாமல் சோகமாக மரத்தடியில் அமர்ந்தது. அவ்வழியாக சென்ற எறும்புகள் கூட்டம் எலி சோகமாக அமர்ந்திருப்பதை பார்த்து அதனிடம் சென்று விசாரித்தன. எலிகள் கூட்டத்தின் தலைவனும் யானையின் அடாவடித்தனம் பற்றி எறும்புகளிடம் கூறியது. அப்படியா செய்தி? கவலைப்படாதீர்கள், நாளைக்கு இதற்கு ஒரு முடிவு கட்டிவிடலாம். மறுநாள் எறும்புகள் யானை கூட்டத்தின் வழியை மறித்து எலிகள் கூட்டத்திற்காக பரிந்து பேசின. எறும்புகளே, உங்களின் அளவு என்ன என்பதனை மறந்து விட்டீர்களா? நாங்கள் ஊதிவிட்டாலே உங்கள் கூட்டம் பறந்துவிடும். இங்கிருந்து ஓடிவிடுங்கள். யானைகள் எறும்புகளை கொஞ்சமும் மதிக்காமல் ஏளனமாக பேசிவிட்டு கடந்து போயின. எறும்புகள் கூடி பேசி முடிவெடுத்தன. யானைகள் திரும்ப வரும் வழியில் மரத்தின் மேல் கூட்டமாக ஏறி காத்திருந்தன. தண்ணீர் குடிக்க சென்றிருந்த யானைகள் திரும்ப வரும்போது தாக்க தயாராயின. யானைகள் அருகே வரும்போது மரத்தில் இருந்த எறும்புகள் யானைகள் மேல் விழுந்தன. யானைகளின் காதில் புகுந்து கடிக்க ஆரம்பித்தன. யானைகளோ வலி தாங்க முடியாமல் கதறின. எறும்புகளோ விடவில்லை. வேறு வழியில்லாமல் யானைகள் எறும்புகளிடம் சரணடைந்தன. எங்களை மன்னித்து விடுங்கள், இனிமேல் உங்கள் வழிகளில் வரும்போது கவனமாக வருகிறோம். அன்றிலிருந்து யானைகள் எலிகளுக்கோ வேறு சிறு விலங்குகளுக்கோ துன்பம் தருவதை விட்டுவிட்டன. தாங்கள் பலசாலிகள் என இருமாப்பு கொண்டு பிறருக்கு துன்பம் இழைக்கக்கூடாது. புரிகிறதா குழந்தைகளே? Subscribe for more content.